உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணன் உச்சநீதிமன்றத்திடம் மன்னிப்பு கேட்பதாக கோரியிருக்கிறார். இது தொடர்பாக மேலும் பல்வேறு விவரங்களை அங்கிருக்கும் எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்போம். அரவிந்த், தற்போது காணாமல் தேடப்பட்டு வந்த நீதிபதி கர்ணன் அவர்கள் தற்போது மன்னிப்பு கோரியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் அரவிந்த். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றமானது கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்திருந்தது. இந்நிலையில் கொல்கத்தா போலீசார் அவரை கைது செய்வதற்காக தேடி வருகிறார்கள். இந்நிலையில் நீதிபதி கர்ணனின் வழக்கறிஞராக மேத்யூ நெடும்பாரா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமரும் முன்பு ஒரு முறையீடை முன்வைத்தார். அதாவது நீதிபதி கர்ணன் தன்னுடைய செயலுக்காக அவர் தரப்பில் மன்னிப்பு கோருவதாகவும் மேலும் நீதிமன்றம் வழங்கியுள்ள அந்த 6 மாத சிறை தண்டனை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கெகார் தலைமையிலான அந்த அமர்வு இந்த கோரிக்கையை இந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று மட்டும் கூறி எழுந்து சென்று விட்டனர். அதாவது இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது அந்த முத்தலாக் என்ற அந்த விவகாரத்தை தற்போது விசாரித்து வந்தது. இந்நிலையில் நீதிமன்ற அலுவல் நேரம் முடிவடைந்ததால் நீதிபதிகள் எழுந்திருக்கும் போது அவருடைய தரப்பில், அதாவது நீதிபதி கர்ணன் தரப்பில் அவருடைய வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா இந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு நீதிபதிகள் we will consider it என்று மட்டும் கூறி எழுந்து சென்று விட்டனர். அரவிந்த், தற்போது அவருடைய வழக்கறிஞர் நெடுமாரப்பா மனு கோரி கொடுத்திருக்கிறார். அந்த மனுவில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் என்னென்ன, எந்த இடத்தில் அவர் மன்னிப்புக்கான விஷயத்தை தெரிவித்திருக்கிறார், இது குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க அரவிந்த். தற்போது மனுவை நீதிபதிகளிடம் வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக நீதிபதிகள் எழுந்திருக்கும் போது, அந்த பொதுவாக உச்சநீதிமன்ற நடைமுறை என்னவென்றால் நீதிபதிகள் அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் இது போன்ற ஒரு முக்கிய முறையீடுகளை முன்வைக்க முடியும் நீதிபதிகளிடம். அதன் அடிப்படையில் இன்றைய அலுவல் நேரம் முடிவடைந்து நீதிபதிகள் எழுந்திருக்கும் போது வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா இந்த ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். அதாவது நீதிபதி கர்ணன் தன்னுடைய செயலுக்காக அவர் தரப்பில் வருத்தம் தெரிவிக்கிறோம், அதே போல அவருக்கான அந்த 6 மாத சிறை தண்டனை என்பதை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இதை இன்னமும் ஒரு மனுவாக தற்போது அங்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் பதிவாளர்கள் இன்னமும் அதனை ஏற்கவில்லை. இது போன்ற மனுவை அவர் கொண்டு கொடுக்கும் போது அந்த மனுவை தற்போது வரை ஏற்கவில்லை. நீங்கள் தலைமை நீதிபதியிடம் முறையிடுங்கள் என்று அவர்கள் அறிவுறுத்தி இருந்தனர். அதன் அடிப்படையிலே தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் இந்த முறையீடை முன்வைத்தார். அதுக்கு தலைமை நீதிபதி we will consider, நாங்கள் இதனை பரிசீலிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அவர் இந்த மனுவை மீண்டும் பதிவாளரிடம் கொண்டு மனுவாக தாக்கல் செய்வார் என்றுதான் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரவிந்த், இப்போ வழக்கறிஞர் நெடுமாரப்பா நீதிபதி கர்ணன் அவர்களின் வழக்கறிஞர் நெடுமாரப்பா அவரிடம் சொல்லியிருக்கிறார், உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரி இருக்கிற விவகாரம் வாய்மொழியாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விசாரணை நடத்தப்பட வாய்ப்பு இருக்குதா? குறிப்பாக இவர்கள் தரப்பில் அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டுள்ள முக்கிய கருத்துக்களை நாம் பார்ப்போம். ஏனென்றால் மனு தற்போது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அவர்கள் கூறுவது இதுதான், அதாவது உச்சநீதிமன்றம் இந்த சோமோட்டோ கன்சென்ட், அதாவது தானாக முன்வந்து எடுத்திருக்கும் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி கர்ணனுக்கு 6 மாத சிறை தண்டனை வழங்கியிருக்கிறார்கள். அதே வழக்கில் இந்த விவகாரத்தில் நாங்கள் மேலும் ஒரு டீடைல்டு ஆர்டர், ஒரு விரிவான ஒரு தீர்ப்பையும் வழங்கி இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் பொதுவாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒருவரால் இது போன்ற ஜாமீன் பெற முடியாது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒருவர் வேண்டுமானால் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியும், ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை தாக்கல் செய்ய முடியும். ஆனால் அந்த ரிவ்யூ பெட்டிஷன், அந்த மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கும் உங்களுக்கு முழுவதுமான அந்த உத்தரவு தேவைப்படுகிறது. எனவே தற்போதைய நிலையில் அந்த முழுமையான உத்தரவு இன்னும் பிறப்பிக்கப்படாத பட்சத்தினால், எனவே இந்த உத்தரவை எங்களால் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியாது. அதன் காரணமாக தற்போதைய நிலையில் இந்த 6 மாத சிறை தண்டனை என்ற உத்தரவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்றுதான் அந்த மனுவில் இவர்கள் தெரிவித்துள்ளனர். அரவிந்த், இப்போ நீதிபதி கர்ணன் அவர்களை தேடும் பணியில் 3 மாநில போலீசார் ஈடுபட்டிருக்கிறதா ஏற்கனவே தகவல் வந்திருக்கின்ற நிலையில் தற்போது அந்த பணி தேடும் விவகாரம் நிறுத்தப்படுமா? தற்போது நீதிபதி கர்ணன் எங்க இருக்கிறார் அரவிந்த், அது பற்றிய விவரங்கள் இருக்குதா? அவருடைய வழக்கறிஞர் மிகவும் தெளிவாகத்தான் கூறுகிறார்கள், நீதிபதி கர்ணன் இன்னமும் சென்னையில் தான் இருக்கிறார் என்று மிகவும் தெளிவாக கூறுகிறார்கள். இதற்கு முன்பாக நேற்று மாலை நீதிபதி கர்ணன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் உள்ள மற்றொரு வழக்கறிஞரிடம் தொலைபேசியில் பேசியிருப்பதாக அந்த வழக்கறிஞரிடம் நாம் தற்போது பேசிய போது நமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது. அதாவது அவர் சென்னையிலிருந்துதான் பேசியிருக்கிறார். அதாவது இந்த வழக்கில் எனக்காக நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த கொல்கத்தாவை சேர்ந்த அந்த வழக்கறிஞர் தற்போது என்னால் இந்த வழக்கில் ஆஜராக முடியாது என்று அவர் மறுத்துவிட்டார். அவர் தற்போது கொல்கத்தாவில் இருக்கிறார். இந்நிலையில் தற்போது மேத்யூ நெடும்பாரா, இவர் தரப்பில் இன்று ஆஜரான வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாராவிடம் நாம் இது தொடர்பாக கேட்டோம். அவர் மிகவும் தெளிவாகத்தான் கூறுகிறார், நீதிபதி கர்ணன் இன்னமும் சென்னையில் தான் இருக்கிறார், சென்னை விட்டு அவர் எங்கும் செல்லவில்லை. அவர் சட்டத்தை மீறியோ சட்டத்திற்கு பயந்தோ அவர் எங்கும் செல்லவில்லை. இன்னமும் அவருக்கு இது போன்ற மறு ஆய்வு மனு போன்ற வாய்ப்புகள் அவருக்கு இருக்கிறதால் அதனை பயன்படுத்துவதற்காக அவர் தற்போது சற்று தொலைவில் இருக்கிறாரே தவிர அவர் சட்டத்தை கண்டு அவர் எங்கும் ஒளிந்து ஓடவில்லை என்று அவர் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார்.
அரவிந்த் தற்போது அவருடைய கோரிக்கையை உச்சநீதிமன்றம் பரிசீலனையில் எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறது. அதன்படி 6 மாத சிறை தண்டனை விடுவிக்கப்பட்டு அவர் மீண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தொடர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுமா? அவருக்கான இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால்தான் எந்த உத்தரவை பிறப்பிக்க போகிறார்கள் என்று தெரியும். ஏனென்றால் தற்போது நீதிபதி வெறும் ஒரே சென்டென்ஸில் ஒரே வரியாக எழுந்து சென்று விட்டார். we will consider, அது மட்டும்தான், நாங்கள் இதனை பரிசீலனையில் எடுத்துக்கொள்கிறோம், அவ்வளவுதான். இந்நிலையில் இந்த மனுவை அவர்கள் ஏற்பார்களா, இந்த மனுவை மீண்டும் விசாரணைக்கு அனுமதிப்பார்களா, அப்போது நீதிபதி கர்ணனை மீண்டும் ஆஜராக உத்தரவிடுவார்கள் என்பது தொடர்பான தகவல் இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வரும்போதுதான் தெரியும். தற்போதைய நிலையில் இவர் இந்த ஒரு முறையை முன்வைத்திருக்கா, அதுக்கு நீதிபதிகள் we will consider it என்று மட்டும் சொல்லி எழுந்து சென்றிருக்கிறார்கள். இன்னமும் அடுத்த கட்டமாக இந்த மனு மீண்டும் பட்டியலிடப்பட்டு அதனை தொடர்ந்து எப்போது விசாரணைக்கு வருகிறது, அதுக்கு அடுத்த நகர்வுகளிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடைபெறும். அரவிந்த், பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் நீதிபதி கர்ணன் தற்போதுதான் உச்சநீதிமன்றத்திடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார். இந்த நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது பற்றி அவர் ஏதேனும் தெரிவித்திருக்கிறாரா? தற்போது இது தொடர்பாக நம் நீதிபதி கர்ணன் உடன் இருக்கும் அவருடைய வழக்கறிஞர் அவருடைய நண்பர்களிடம் பேசிய போது அவர்கள் ஒன்றை மிகவும் தெளிவாக கூறுகிறார்கள். இந்த விவகாரத்தில் நாங்கள் குடியரசுத் தலைவரை தான் சந்திக்க தயாராக இருக்கிறோம். குடியரசுத் தலைவரிடம் நாங்கள் அனுமதி அதாவது நேரம் கேட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நீதிபதி கர்ணனை நியமித்தவர் குடியரசுத் தலைவர் தான். எனவே ஒருவரை நீதிபதியாக இருந்து நீக்குவதற்கும் அவருக்கு தான் உரிமையுள்ளது. அதே போல ஒருவரால் நியமிக்கப்பட்ட அந்த நபருக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தன்னை யார் நியமித்தார்களோ அவரிடம்தான் முறையீடு செய்ய முடியும். அதன் அடிப்படையில் நீதிபதி கர்ணன் குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டுள்ளார். அந்த நேரம் கிடைக்கும் போது அவர் குடியரசுத் தலைவரை சந்தித்து தொடர்பான இந்த விவகாரம் தொடர்பாக முழுவதுமாக விளக்கி தன்னுடைய விளக்கத்தை முன்வைப்பார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் உச்சநீதிமன்றம் மீண்டும் நீதிபதி கர்ணனை நேரில் ஆஜராக உத்தரவிட்டால் நீதிபதி கர்ணன் நேரில் ஆஜராவாரா என்பது ஒரு தெளிவான தகவலாக தெரியவில்லை. இந்நிலையில் தற்போது மேத்யூ நெடும்பாரா இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அதாவது தான் நீதிபதி கர்ணனுக்காக ஆதரவு வழக்கறிஞர், இந்நிலையில் அவருக்காக நாங்கள் இந்த வருத்தத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இது நீதிபதி கர்ணனுடைய மனுதானா, இது நீதிபதி கர்ணனுடைய ஒரு மன்னிப்பு தானா என்பதையும் நீதிபதிகள் கருத்தில் கொள்ள வேண்டியதாக உள்ளது. ஏனென்றால் அந்த மனுவில் இது போன்ற எந்த ஒரு வாசகமும் இருப்பதாக தெரியவில்லை. ஓரல் சம்மிட்டாக வாய்மொழியாக அவர்கள் இந்த மன்னிப்பை வருத்தத்தை கோருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மனுவில் அவர்கள் நான் முன்பு கூறிய அந்த வாதத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே நீதிபதிகள் இதனை எவ்வாறு எடுக்கப் போகிறார்கள், மீண்டும் அவருக்கு அந்த 6 மாத சிறை தண்டனையை ரத்து செய்வதற்கான வாய்ப்புள்ளதா என்பது அடுத்த கட்ட நகர்வில் தான் தெரியும். முதலில் இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா என்பதை பார்க்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் தற்போது உச்சநீதிமன்றமானது கோடைகால விடுமுறையில் இருக்கிறது. அதில் ஒரு சிறப்பு அமர்வு மட்டுமே இந்த ட்ரிபிள் தலாக் அதாவது முத்தலாக் அந்த விவகாரத்தை தற்போது விசாரித்து வருகிறது. எனவே இந்த சூழலில் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வார்களா? அப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் மேலும் அந்த 7 நீதிபதிகள் தான் அந்த விசாரணை அமர்வில் இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பினாக்கி சந்திரகோஸ் அந்த 7 நீதிபதிகள் ஒரு நீதிபதி பினாக்கி சந்திரகோஸும் தற்போது ஓய்வு பெற்று விட்டார். இந்நிலையில் வேறு யார் அந்த மனுவை விசாரிக்கும் அமர்வில் வரப்போகிறார்கள் என்பது மேலும் ஒரு 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வை அமைக்க வேண்டியுள்ளது. எனவே தற்போது நிலையில் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இன்னும் இதுவரை தெளிவாக தெரியவில்லை. இவர் இந்த முறையீடை முன்வைத்திருக்கிறார், அவர் தரப்பில் அவருடைய வழக்கறிஞர் இந்த முறையீடை முன்வைத்திருக்கிறார். அதுக்கு நீதிபதிகள் இந்த பதிலை முன்வைத்துள்ளனர்.